தலாட். மீண்டும் விழுந்து விட்டாயா? இயேசு இன்னும் உன்னை விடவில்லை. இந்த கடல் அலையை பாருங்கள். அலை கரையை தொட்டுவிட்டு மீண்டும் கடலுக்குள் செல்கிறது. சிறிது நேரத்தில் மறுபடியும் கரையை நோக்கி வருகிறது. நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு தவறான பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் முடிவு செய்கிறோம். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று தேவனிடம் ஜெபிக்கிறோம். சில நாட்கள் வெற்றியாக வாழ்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை, ஒரு பலவீனம், மீண்டும் அதே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அப்போது நம்முடைய இருதயம் என்ன சொல்கிறது? நான் திருந்தவே மாட்டேன், என்னால் முடியாது, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. வேதாகமத்தில் நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். விழுந்ததே முடிவு அல்ல, மீண்டும் எழுந்திருப்பதே தேவன் விரும்புவது. சாத்தான் உன்னிடம் நீ மீண்டும் தோற்றுவிட்டாய் என்று சொல்வான். ஆனால் இயேசு உன்னிடம் திரும்பி வா, நான் உன்னை கைவிடவில்லை என்று அழைக்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நீ மீண்டும் விழுந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபை முடிந்துவிடவில்லை. அவருடைய இரக்கம் இன்னும் உனக்காக இருக்கிறது. இந்த கடல் அலையைப் போல நீ மீண்டும் மீண்டும் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த போராட்டத்தில் உனக்கு வெற்றியையும் தேவன் கொடுப்பார். உன் பலத்தால் அல்ல, அவருடைய கிருபையால். நீ மனம் உடைந்து நான் தேவனிடம் போக தகுதியில்லாதவன் என்று நினைக்காதே. இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். இப்போதே அவரிடம் சொல்லு, ஆண்டவரே, நான் மீண்டும் விழுந்துவிட்டேன், ஆனால் உம்மை விட்டு விலக விருப்பமே இல்லை. என்னை மீண்டும் எழுப்பும். உமது பரிசுத்த ஆவியால் என்னை பலப்படுத்தும். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுவியும். நிச்சயமாக உன்னை எழுப்புகிற தேவன் உண்மையுள்ளவர். இயேசு உன்னை விட்டுவிடவில்லை. அவர் உன்னோடு நடக்கிறார். உன்னை மீட்டெடுக்கிறார். உன் வாழ்க்கையை புதியதாக மாற்றுகிறார். இன்று மீண்டும் எழுந்து அவரோடு புதிய நம்பிக்கையுடன் நடக்கத் தொடங்கு. ஆமென்.